வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பேபிகார்ன் 65 ரெசிபி. ஸோ வாங்க சேர்த்துக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்து பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இதில் சுமாராக வந்து ஒரு 8 பீஸ் இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பிளான்ச் எப்படி பண்ணணுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து கோல்டன் ஃப்ரைட் பேபிகார்ன் ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதில் பிளான்ச் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணும்னா அது ரெஃபர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேபிகார்னை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம் நீட் வாட்டத்தில். அதே மாதிரி வந்து அதுக்கு சென்டர்லேயும் வந்து நீட் வாட்டத்தில் நம்ம வந்து மெலிஸாக இந்த மாதிரி வந்து ஒரு விரல் அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்து நம்ம மீதி உள்ள பேபிகார்னும் வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம அதோட பேட்டர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஹெல்த்தியர் வெர்ஷனுக்காக வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கிறிஸ்பினஸ்க்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கார்னும் அப்புறமா இதுக்கும் பேட்டருக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரெட் கலர் வேணும்னா நீங்கள் ரெட் ஃபுட் கலர் இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம கரைச்சிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம மாவு ரெடி. இது வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் பஜ்ஜி மாவோட கெட்டியாக இருக்குது. இது மாதிரி வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் பீசஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஏற்கனவே வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பீசஸ் எடுத்து போட்டு பேட்ச் பை பேட்சாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை இது வந்து நல்லா கிறிஸ்பாகவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமாகவும் வந்து ஈவனாக வந்து கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது ஃப்ரை ஆகும்போதே வந்து நம்ம இது கூட வந்து 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை அதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ அதோட ஃப்ளேவரும் வந்து எண்ணெயில் இறங்கி நம்ம 65 ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை தனியாக பொரிச்சிங்கன்னா அது வந்து எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும். ஸோ எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கூடவே கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பேபிகார்ன் 65 ரெடி. வாங்க அதை எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான அப்புறம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பேபிகார்ன் 65 ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.